ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து மஞ்சாடி மரம் அல்லது ஆனைக்குன்றிமணி அப்படிங்கிற மரத்துக்கு அடியே நிற்கிறேன். அந்த நண்பருக்கு மஞ்சாடி விதையும் சேர்த்து அனுப்புவோம் அப்படின்னு சேகரிக்கிறதுக்காக வந்திருக்கேன். விதைகள் இருக்கான்றது தெரில. விதைகள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நண்பர்களே, இதுதான் மஞ்சாடி அல்லது ஆனைக்குன்றிமணி அப்படின்னு சொல்லக்கூடிய மரம். அதனோட விதைகளை வந்து நான் இப்போது சேகரிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஒரு லாரிக்கான ஒரு ஆம்பிளிஃபயர். இது என்னது, 4+1 4+1. ஏன்னா 2 ஊப்பர் இருக்குது, அதான் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தேன். 4+1ங்க. இது வந்து 2 12 இன்ச்சு சப்வூஃபரு, 2 ஓவல் ஸ்பீக்கரு, அப்புறம் சரவுண்டு ட்வீட்டர் எல்லாமே பாடுற மாதிரியான ஆம்பிளிஃபயரு. உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோலு, சரவுண்டு. ஃப்ரண்ட்டில் வந்து கண்ட்ரோலு, சரவுண்டு, ஃப்ரண்ட்டு கண்ட்ரோலு, சப்பு இது ரெண்டும் தனித்தனியாக வேலை செய்யும். ரெண்டு சப்புக்கும் தனித்தனியாக. ட்ரிபிள், இது வந்து பேஸு, மாஸ்டரு, யூஎஸ்பி போர்டு. உள்ளே பார்த்துட்டோம் அப்படின்னா இது ஒரு ஊஃபரு, 2 ஊஃபருக்கு 2 போர்டு, 2 ஸ்பீக்கருக்கு, சரவுண்டுக்கு. இது வந்து ட்வீட்டருக்கு தனியாக போர்டு. இது வந்து ட்வீட்டருக்கு மட்டும் தனி 4 ட்வீட்டர் வாட்டுது. வண்டியில் வந்து கண்டிப்பாக பஸ்ஸு மாதிரி இருக்கும் ட்வீட்டரு. இது வந்து பஸ் செட்டே தான், கிட்டத்தட்ட இது வந்து பஸ் செட்டே தான், உங்களுக்கு பஸ் செட்டு தான். அப்புறம் இதில் வந்து நம்மளோட அந்த 2 அவுட்டு சப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். இதனோட 2 அவுட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு சுவிட்சு கொடுத்துருக்கோம். அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர், இன்வெர்டர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஆம்பியர் அதிகமாக போட்டுக்கிறதுனால 2 டயோடு, கெப்பாசிட்டர், நம்ம பிடி போர்டு, இவ்வளோ தான் உள்ளே இருக்குது. சரவுண்ட் போர்டு நம்மளோடது. இது வந்து வண்டியில் மாட்டிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12 இன்ச்சு சப்வூஃபர் 2 வந்து மாட்டுறோம். 2மே வந்து சோனி எக்ஸ்ப்ளோட், அதுதான் 1800 வாட்ஸ். அந்த ஊஃபர் தான் வந்து இந்த வண்டிக்கு நம்ம மாட்டுறோம். 2மே ஒரிஜினல் சோனி 1800 தான். 12002 மாடலில் இதுதான் வந்து மாட்டுது. இப்போ வந்து பேக்கிங் ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ செம்மையாக ஒரு ஊஃபரு. இந்த ஊஃபர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமு நான் வந்துட்டு லாரிக்கு நான் மாட்டினது வந்து, நான் வந்து 90 இந்த மாதிரி தான் மாட்டிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் சோனி எக்ஸ்ப்ளோட் வாங்கி மாட்டினது இதே அண்ணன், இந்த வண்டி ஓனர், அவரோட வண்டிக்கு தான். அந்த வண்டிக்கு தான் ஃபஸ்ட்டு நான் வந்து சோனி எக்ஸ்ப்ளோடு வாங்கி மாட்டினேன். செம்ம ரிசல்ட்டு. இதே பாக்ஸ் தான். அண்ணன் வந்து ஆடியோவுக்காக மற்ற எந்த விஷயத்துலேயும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. அந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் என்கிட்ட இந்த ஆர்டர் வந்தப்போ நான் வந்து கன்வெர்ட்ரு வச்சு செஞ்சுருந்தேன். இதே மாதிரி பாக்ஸு. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி பாக்ஸ் வச்சுட்டாரு. இதே பாக்ஸு போட்டு நல்ல ரிசல்ட்டு. ஆனால் ஊருக்கு போய் ஒரே நாளில் கன்வெர்ட்ரு போர்டு வந்து போயிடுச்சு, புகஞ்சிருச்சு. அப்போ வந்து மற்றவங்களா இருந்தால், அதாவது என்ன நீ இப்படி செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்திருப்பாங்க. அவர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னார், சரிங்கண்ணா பார்த்துக்கலாண்ணா, கொடுத்து விடுங்கண்ணா அப்படின்னு. அவர் கோயம்புத்தூரில் புல்லட்டில் வச்சு கொண்டுகிட்டே வந்துட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் கன்வெர்ட்ரு போர்டு, வேறு கன்வெர்ட்ரு போர்டில் ஃபெட்டெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் பாடிச்சு. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நாள் கழித்து அதே கன்வெர்ட்ரு போர்டு மறுபடியும் பிரச்சனையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பஸ் டைப்பு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வரளவுக்கு எந்த பிரச்சனை இல்லை, நல்லா போயிட்டு இருக்குது. இடையில ஒரு தடவை அந்த பிரச்சனையில் ஊஃபர் ஒரு தடவை இதாச்சு, அவ்வளோதான். அதாவது அண்ணன் வந்து புரிஞ்சுக்குவார். டெக்னிக்கலாக பிரச்சனை அப்படின்னும் போது நம்ம எமோஷனலாக ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்குவார். நல்ல நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அந்த மாதிரி பிரச்சனை ஃபஸ்ட்டு தடவை மாட்டி ஒரே நாளில் பிரச்சனை ஆகி எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமும், அதாவது அவர் வந்து நம்மளோட வேலையை மட்டும்தான் பார்த்தார், நல்லா இருக்குது அப்படின்றதுனால இன்னொரு வண்டி ஜாயின் பண்ணி கொடுத்தாரு. அவங்களுக்கும் சேம் டைப், அண்ணன் வண்டி எப்படியோ அதே மாதிரி இதே டைப் தான். அது வீடியோ கூட போட்டிருக்கேன் நான். அவங்க வந்து ஃபுல்லாக சோனி போட்டாங்க. எல்லாமே சோனி ஓவல் ஸ்பீக்கரு எல்லாமே. அதுவும் ரிசல்ட் வேறு லெவலு, செம்மையாக இருந்துச்சு. ஒரு ஊஃபர் தான் பட்டாசாக இருந்துச்சு.
அது முடிஞ்சு அது போனதுக்கப்புறம் அண்ணன் வந்து இப்போது பக்கமாக லாக்டவுனுக்கு முன்னாடி சொன்னார் வண்டி எடுக்கிறேன் 2 ஊஃபர் போடணும். அப்பயே சொல்லியிருந்தார் அடுத்த வண்டிக்கு 2 ஊஃபர் போடணும் அப்படின்னு. அதனால் இப்போ வந்து 2 ஊஃபர் போடலாம் அப்படின்னாரு. சரிங்கண்ணா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செட்டு பேசி செட்டு ரெடி பண்ணேன். ரெடி பண்ணுறப்போ சப்பு ப்ரீ வைக்க வரும்போது அப்போ தான் நம்மளுடைய டியூயல் அவுட் 2 அவுட்டு சப்பு ப்ரீ ரெடி ஆயிருந்துச்சு. சரி என்ன சப்பு ப்ரீ வைக்கலாம். போன தடவை வந்து என்னுடைய ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சப்பு ப்ரீ இருக்கும் ஃபஸ்ட்டு நான் பண்ணது. அதை தான் வந்து நான் போட்டிருந்தேன். இப்போ வந்து அந்த போர்டு வந்து நான் நிறுத்திட்டேன். அது கெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு எல்லோரும் சொன்னதுனால அதை வந்து நிறுத்திட்டேன் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சப்பு ப்ரீ போட்டிருக்கிறோம். இப்போது டியூஇன் ஒன் சப்பு ப்ரீ போட்டிருக்கிறதுல அந்த இதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஏன்னா இதுக்கு நான் வந்து நிறைய போர்டு விற்றுட்டேன். நிறைய வச்சவங்கெல்லாம் சூப்பராக இருக்குனாங்க. பட் நான் வந்து செக்கிங்கில் பார்த்தது தான், வண்டியில் மாட்டி எதுவும் செக் பண்ணல. அப்படின்னும் போது சரி நம்ம வண்டியில் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும், மற்றவங்க எல்லோரும் சூப்பர்ன்றாங்க, நம்ம பர்ஃபார்மன்ஸ் பார்க்கல அப்படின்றதுனால இந்த மாட்டி கடையில் செக் பண்ணும்போதே பர்ஃபார்மன்ஸ் சூப்பர். சரி வண்டியில் போட்டோம். ஏன்னா கடையில் சும்மா 90 தான் போட்டிருந்தோம், 8 ohms 90 12 inch போட்டு செக் பண்ணோம். சரின்ட்டு வண்டியில் போட்டு ஆன் பண்ணி போட்டால் செம்ம ரிசல்ட்டு செம்மையாக இருந்துச்சு. சோனி எதுவும் அதாவது சோனி செம்ம ரிசல்ட்டுங்க. சோனியெல்லாம் சொல்கிறதுக்கே இல்லை, அப்படி இருக்குது. சோனி ஸ்பீக்கர் போட்டு ஆன் பண்ணால் ஒரு ஊஃபருக்கே அப்படி இருந்துச்சு. அடுத்த ஊஃபரை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே டபுள் ஆயிடுச்சு. இன்னொன்று என்னென்னா சோனி, ஏன் சோனி போனேன்னா நான் வந்து ஆரம்பத்துலேருந்து சோனி தான் மாட்டிகிட்ருக்கேன். இன்னொன்று என்னென்னா அந்த ஜேபிஎல் மட்டுமே பிராண்டட் அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஜேபிஎல் பவர் ஆம்பு ஜேபிஎலுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரிலாம் வருது. ஸோ சோனியும் நல்லா தான் இருக்குது. ஜேபிஎல் நல்லா இல்லைன்னு சொல்ல வரல, சோனியும் நல்லா இருக்குது. ஒரே பிராண்டடை இது பண்ணுறத விட 2 மற்றதையும் போட்டு பார்க்கலாம், நல்லாயிருக்கும். சோனி எனக்கு வந்து சோனி கம்பெனி வந்து பிடிக்கும் ஆரம்பத்துலேருந்தே. அதனால் சோனி தான் வாங்கி போட்டோம் ஆரம்பத்துலேருந்தே. அது எஃபெக்டும் வேறு லெவலு செம்மையாக இருந்துச்சு. அதேமாதிரி பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த டைப் பாக்ஸ் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 பாக்ஸ் போட்டிருக்குது, ரெண்டுமே சூப்பராக இருந்த, அதாவது எஃபெக்ட் வந்து செம்ம சூப்பர். ஸ்பீக்கர் பாக்ஸ் அப்படின்னு வரும்பொழுது டியூப் தான் போடலாம் அப்படின்னு ஒரு பிளானு. டியூப் போடலாம், 2 டியூப் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஏன்னா அண்ணன் வந்து 2 ஊஃபர்ன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். சரி அப்போ டியூப் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது ஃபிட்டிங் மேலே வச்சு ஃபிட் பண்ணி அப்புறம் இடம் இல்லாமல் மேலே ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால அண்ணன் வந்து நம்ம பழைய வண்டிக்கு போட்ட மாதிரி பாக்ஸே போட்டலாம் அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு சொல்லிவிட்டு பாக்ஸ் போட்டாச்சு. அப்புறம் சரௌண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 inch சோனி ஸ்பீக்கரு. லெஃப்ட் ரைட் வந்து 6க்கு 9 ஓவல் சோனி ஒரிஜினல் அண்ணனே வாங்கிட்டு வந்தார். ஊஃபர்லாம் அண்ணனே வாங்கிட்டு வர சொல்லிட்டேன், அவரே வாங்கிட்டு வந்துட்டார். சோனி சப் ஊஃபரு ஸ்பீக்கர்லாம் அவர் வாங்கிட்டு வந்தார், சோனி ஒரிஜினல். அப்புறம் இன்வெர்ட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 28028 ட்ரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட்டு, இன்புட் வந்து 24 ப்ளஸ் இது வந்து பஸ்ஸுக்கு போடுற டைப்பு இன்வெர்ட்ரு. அதுதான் போட்டோம். 3 inch காயில். ஸோ நல்லா ஆம்பியர் நல்லா வந்துச்சு. இது வந்து ஒரு பஸ் செட்டு மாதிரியே பண்ணிட்டோன்னு வைங்களேன். ஏன்னா இவ்வளோ இது போட்டு ஆன் பண்ணும்போது கன்வெர்ட்ரு வந்து கண்டிப்பாக தாங்காது. 10 ஆம்பியர் அப்படின்னு சொன்னாலும் ஆல்ரெடி ஏற்கனவே போட்ட அனுபவம் இருக்கிறதுனால சொல்கிறேன், 2 போர்டுக்கெல்லாம் கன்வெர்ட்ரு வந்து தாங்காது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பெட்டி, அந்த பெட்டிக்கு தனியாக கீழே இருக்கிற அந்த டூல்ஸ் பெட்டியவே ஆல்ட்ரு பண்ணி உள்ளே வந்து பாக்ஸ் போட்டாச்சு. அப்புறம் பெட்டி பார்த்திங்கன்னா ஹைட் பண்ணாங்க. அதேமாரி பின்னாடி வரக்கூடிய அந்த செல்ஃப் மாதிரி வரும்ல, அதுதான் செல்ஃபு, அது வந்து போடலை. ஏன்னா பெட்டி ஹைட்டுன்றதுனால அண்ணன் வந்து இதுக்காக நிறைய இது பண்ணார். அவர் வந்து நல்லா அது ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் இந்த செட்டில் இந்த அளவுக்கு எஃபெக்ட் கொண்டு வர முடியும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டியூயல் அவுட்புட்டு 2 அவுட்புட் வர மாதிரி அந்த சப்பு ப்ரீ வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்கினவங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மற்றவங்க வாங்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குன்னு வைங்களேன். அது மட்டும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அப்புறம் இந்த சப்வூஃபர் பாக்ஸு, இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா 3 பைப்பு வச்ச டைப்பு, கன்சீல்டு டைப்பு. இதுவும் பார்த்திங்கன்னா இப்போது பக்கமாக ஒரு 2-3 பேருக்கு
நான் அனுப்பினேன். இதனோட அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். உதறல்லாம் உதறாது. வெளியே அப்படியே உதறலாக இருந்தாலும் அது வெளியே தெரியாது. பேஸ் மட்டும்தான் நல்லா கேட்கும். ஆனால் இந்த யூஸ் பண்ணும்பொழுது பவர் நல்லா இருக்கணும். பவர்னால் நம்ம கொடுக்குறது ஆம்பியர் அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள். இது வந்து சொல்லணுன்னா ஆஃப்டர் லாக்டவுன் எனக்கு வந்த வேலை இப்போ தான் முடிச்சுது. நேற்று முடித்தாச்சு. சக்ஸஸாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப திருப்தி எனக்கு. நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இது மைக்கு வச்சு நம்ம மொபைலில் ரெக்கார்ட் பண்ணும் பொழுது அந்த ஃபுல்லான அந்த இதை நம்ம காதில் கேட்குற மாதிரி மைக்கில் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா மைக்கில் கம்மி ட்ரிபிள் இருந்தால் கூட அதிகமாக பிக்கப் ஆகுது. அதனால கொஞ்சம் ட்ரிபிள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வண்டியில் வந்து பக்காவான எவ்வளோ தூரத்துக்கு தான் பேஸ் வருதுன்னு பார்ப்போம். நவரப்பா உன்னையவே வெடி எடுத்த மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து கேட்டில் இருக்கேன். பட்டறையோட கேட்லேருந்து நான் உள்ளே என்ட்ரு ஆகிறேன். இப்போ கேட்லேருந்து என்ட்ராகி உள்ளே போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி வீடியோ இல்லாமல் நம்ம பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ அதுவும் உங்களுக்கு இந்த சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி. வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.